இந்த ஜோதிடம் இல்லாமல் சாமியை எப்படி கும்பிடுவது, பூஜை ரூமை எப்படி வைக்கிறது, கோயில் கட்டுறதா சிலையை எவ்வளோ உயரத்தில் வைக்கிறது, சின்ன சின்ன விஷயங்களை கூட உங்களுடன் அப்பப்போ பகிர்ந்து கொள்கிறேன். இதையும் நீங்கள் பார்த்து ரசிப்பீர்கள், உங்களுக்கு உபயோகப்படும் என்று நம்புகிறேன். ஒரு வீட்டில் 2 சாலிக்கிராம சிலை இருந்தால் அவற்றில் 1 மட்டுமே பூஜை ரூமில் வச்சுக்கணும். 2ஐயும் சேர்த்து வைத்து வழிபடக்கூடாது. 1 மட்டும்தான் வைத்து வழிபட வேண்டும். ஓகே. அடுத்தால அந்த சாலிகிராம இது உடைந்து விட்டால் கூட அதில் உள்ள வளையங்கள், அதாவது சொர்ண ரேகைகள்னு சொல்லுவாங்க, அந்த வளையங்கள் அழியாத வரை அதை வைத்து வணங்கி வரலாம். அதில் எந்த விதமான நெகட்டிவும் வராது, எதிர்மறை வராது. ஆனால் சாலிகிராமம் உடைந்து விட்டால், சிலை சிவலிங்கம் உடைந்து விட்டால் அந்த சிவலிங்கத்தை வைத்து வணங்குதல் கூடாது. அதை சரி செய்து சுத்தம் செய்து எல்லாம் இது பண்ண பிறகுதான் வணங்க வேண்டும். உடைந்த சிவலிங்கத்தை வைத்து வணங்கக்கூடாது.